கடகம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான இன்றைய ராசி பலன். இன்று சனிக்கிழமை ஜூலை 13. இந்த ஒரு நாளில் கடகம் ராசியினர் இந்த ஒரு தெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வீட்டிலும் அல்லது இந்த ஒரு தெய்வத்தை நினைத்தும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் தீரவும், இருக்கின்ற பிரச்சனைகளானது நொடி அளவில் உங்களை விட்டு விலகவும் வாய்ப்புகளானது இருக்கின்றது. கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளானது எப்படி இருக்கும், இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இன்றைய நாளில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை காத்திருந்து காணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். அப்பொழுதுதான் நாம் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். அறகுறையாக பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லுவது சரியாக இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதில் பிழை உங்கள் மீதுதான். எனவே தவறாமல் கடகம் ராசியினர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். நமது ஜோதிடம் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நமது சேனலில் தொடர்ந்து 12 ராசிக்கும் தேவையான இன்றைய ராசி பலன்கள் பற்றி தொடர்ந்து வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். எனவே தவறாமல் நீங்களும் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடகம் ராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டாலே அவர்கள் எப்பொழுதுமே தனியாக தொழில் செய்ய வேண்டும், மற்றவர்களிடம் தொழில் செய்யக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் இருப்பவர்கள். அது மட்டுமல்லாமல் வக்ர சனி பயிற்சியானது தற்பொழுது கடகம் ராசிக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வக்ர சனியின் இந்த சனி வக்ர பயிற்சியால் கடகம் ராசிக்கு எந்த அளவில் பாதிப்பானது இருக்கும் என்பதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை நினைத்து நீங்கள் தினசரி சந்திரனுக்குரிய மூல மந்திரத்தை தினசரி கூறி வந்தீர்கள் என்றால் வக்ர சனி பயிற்சியால் உங்களுக்கு வரும் தாக்கங்கள் குறையும், தேவையில்லாமல் ஏற்படும் பிரச்சனைகளானது விலகும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே சந்திர பகவானை மனசார நினைச்சுக்கோங்க. எதுக்குன்னா உங்களுடைய அதிபதியாக விளங்குவது சந்திர பகவான். அப்படிப்பட்ட சந்திரனுக்குரிய பொருளையும் உங்களுடனே வைத்திருக்கும்படி எப்பொழுதும் இருங்க. இப்படி நீங்க வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகவும் வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. எனவே தவறாம இந்த ஒரு செயலையும் நீங்க செஞ்சு பாருங்க. இதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் அதிக அளவுல நன்மைகளானது நடக்கும். முக்கியமா கடகம் ராசியினர் சந்திரனுக்குரிய பொருளாக இருப்பது துவரம் பருப்பு. துவரம் பருப்பானது சந்திரனுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட துவரம் பருப்பை நீங்க எப்பொழுது உங்களுடைய வீட்டுல வாங்கி வச்சாலும் உங்களுடைய பூஜை அறையில சந்திரனோட உருவகப்படம் இல்லைனாலும் பூஜை அறையில வச்சு சந்திரனை நினைச்சு ஒரே ஒரு விளக்க உங்களுடைய பூஜை அறையில ஏத்துங்க. ஏத்திட்டு அதுக்கப்புறமா அதை சமையல் அறையில எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனையானது தீரும். முக்கியமா சந்திரனுக்குரிய மூல மந்திரத்தையும் நீங்க இந்த விளக்கு ஏற்றும் பொழுது கூறிக்கொண்டே ஏற்ற வேண்டும். எனவே சந்திர பகவான் தான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பார். எனவே சந்திரனை நீங்கள் வணங்குவது என்பதை தவிர்த்து விடாதீர்கள். உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் பண பிரச்சனையானது அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இதுவரை நீங்கள் வாங்கியிருந்த கடனோ அல்லது நீங்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மாதத்திற்குள் நீங்கள் எப்படியாவது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருப்பீர்கள். இதற்காண்டி லோனோ அல்லது மற்றவர்களிடமிருந்து கடனோ தெரிந்த நபர்களிடமிருந்து பணமானது வாங்குவீர்கள். இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் இந்த ஒரு ஆண்டு முடியும் வரை செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. ஏனென்றால் இந்த சனி வக்ர பயிற்சியால் நீங்கள் தொடங்குகின்ற தொழிலானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்காமல் போய்விடும். நீங்கள் தொழில் தொடங்கலாம், ஆனால் அது எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சென்டரோ அல்லது ஜெராக்ஸ் கடையோ அல்லது எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழிலை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். ஏனென்றால் கடக ராசியினரை எடுத்துக்கொண்டாலே இந்த 3 தொழில்களில்தான் உங்களுக்கு அமோகமான வெற்றியையும் அதிக அளவில் லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும் வகையில் இந்த ஒரு செயலானது இருக்கின்றது. அதுவும் இந்த வக்ர சனி பயிற்சியால் நீங்கள் வேறு ஏதாவது தொழிலையோ வேறு ஏதாவது வேலைக்கோ செல்கிறீர்கள் என்றால் அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும், வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை நீங்கள் அமைதியாகத்தான் மேற்கொள்ள வேண்டும். நீங்களே
அதாவது நீங்கள் தவறே செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரானது கிடைக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் சடக்கென்று வார்த்தையை விட்டுவிடக்கூடாது, கோபமும் படக்கூடாது, காத்திருந்து பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கான நாள் வரும் பொழுது கட்டாயம் அவர்களே அந்த தவறை புரிந்து கொண்டு யார் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கப்புறமாக அவரே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பார். நீங்கள் இந்த ஒரு நாளில் தேவையில்லாமல் கோபப்படுவதையும் தேவையில்லாமல் பேசுவதையும் குறைத்து கொள்வது என்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு உடலில் தேவையில்லாத கோளாறுகளானது ஏற்படும். வயிற்று வலி, முதுகு வலி, கால்வலி போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வர வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே இன்றைய ஒரு நாள் நீங்கள் மருத்துவரை அணுகுவது என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடனே துவரம் உறுப்பை இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய சட்டை பையிலேயோ, பேண்ட் பாக்கெட்டிலேயோ, அல்லது மணி பர்சிலோ, அல்லது எங்காவது ஒரு இடத்தில் ஒரு 3 எண்ணிக்கையில் இருக்கும்படி துவரம் பருப்பை மட்டும் உங்களுடனே எடுத்து வைத்துக்கோங்க. இப்படி நீங்க எடுத்து வைத்துக் கொள்வதன் மூலம் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பண பிரச்சனைகளானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் செய்யுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திர பகவானும் அதற்கப்புறமாக சிவனையும் நினைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கையாவது ஏற்றிவிடுங்கள். இதனை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் கடைபிடியுங்கள். முடிந்தால் சிவனுக்கு வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்யுங்கள். உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ இந்த நாளில் நீங்கள் சிவனுக்கு மாலை நேரத்தில் எப்படியாவது வில்வ இலையை அந்த சிவன் கோவிலுக்குள்ள கொண்டு போய் சிவனோட பாதத்துல இருக்கும்படி நீங்க கொடுத்துருங்க. நீங்க வாங்கி கொடுத்த வில்வ இலையை கொண்டு சிவனுக்கு அபிஷேகமோ அல்லது அர்ச்சனையோ செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் 7.5 சனி தாக்கமும் அது மட்டுமல்லாமல் வக்ர சனியும் உங்களை விட்டு நீங்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்க நாளாகவும் இருக்கும். பிரச்சனைகள் அதிக அளவில் வரும் நாளாகவும் இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளானது நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் யாரிடமாவது கொடுத்த பணமாவது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த பணம் எப்படியாவது உங்களை வந்து சேரும். அது நபரோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சம்பளமோ சேலரியோ எதுவாக இருந்தாலும் இன்றைய ஒரு நாளில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குடும்பத்துடன் இந்த ஒரு நாளில் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் குடும்பத்தில் கோபம் கொள்ளாமல் நீங்களே கோபப்பட்டாலும் அவர்கள் பொறுமையாக கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். எனவே குடும்பத்துடன் இந்த ஒரு நாளை நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக பயன்படுத்தும் நாளாக இந்த நாளானது உங்களுக்கு அமையும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக செயல்பட்டு சிவனையும் சந்திரனையும் இந்த ஒரு நாளில் வணங்குங்கள். கட்டாயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பிடித்த நாளாக அமையும். உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் உங்கள் மீது பாசத்தை தெளிப்பார்கள். சனிக்கிழமை தோறும் இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மட்டும் இதை செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த கடகராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். கடகராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.